பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்க இருக்கிற வேத பகுதியில் குறிப்பாக ஒரு வார்த்தையை முதல்ல பார்ப்போம். அந்த வார்த்தை ஸ்நேகிதர், ஃப்ரெண்ட். இந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தமோ விளக்கமோ தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறது நம்ம யாருடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நமக்கு என்ன ஆட்ரிபியூட்ஸ் தேவை, அதாவது என்ன குணாதிசயங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வசனம் யோவான் 15வது அதிகாரத்தில் 13, 14, 15. ஜான் 15 verse 13, 14, 15. இதில் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஃப்ரெண்டு தன்னோட ஜீவனை கொடுக்குற அன்பை காட்டிலும் வேற ஒரு அன்பு ஒரு இடத்துலையுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதில் இயேசு தன்னுடைய அகாப்பிய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. அதாவது இந்த உலகமே கண்டிராத ஒரு அன்பு. என்ன, நம்மளை அறியறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாரு. சிலுவையின் அந்த பாடுகளை அறிந்து அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அப்போது யார் இது எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆவார்னா யாருக்கு அவரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உணர முடியும்? அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு. இயேசு எனக்காக தான் மரிச்சிருக்காரு, என்னுடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்கார் அப்படிங்கிறத விசுவாசிக்கும் போது நான் அவரோட ஃப்ரெண்டாக முடியும். அதை விசுவாசியாமல் இன்னும் அநேக ஜனங்கள் இருக்காங்க, அவங்க இன்னும் இயேசுவே அறியாமல் இருக்காங்க, அவங்க எப்படி ஃப்ரெண்டாக முடியும்? ஸோ அப்போ முக்கியமான ஒரு அட்ரிபியூட் என்ன, நம்ம அந்த சிலுவையின் மரணத்தை நமக்காகன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறது. 2வது 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கெல்லாம் கற்பிச்சபடி நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் என்னோட ஸ்நேகிதராக இருப்பீங்க. அப்போது தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதெல்லாம் செய்கிறோம்னா நம்ம அந்த ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன அட்ரிபியூட் வெளிப்படுத்தப்படுது? நம்ம அதை ஒபே பண்ணி, அவர் சொன்னதை ஒபே பண்ணி அதை நம்மளுடைய கிரிகள் மூலமாக, பை அவர் ஒர்க்ஸ் நம்ம நடந்து கொள்வது மூலமாக அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்போம். இது ஒரு அட்ரிபியூட். அடுத்து 15வது வசனத்தில் இனி நீங்கள் எனக்கு ஊழியக்காரனா இல்லை, ஏன்னா அது எஜமான் எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டான், நான் உங்களுடைய ஃப்ரெண்டு, ஏன்னா நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு அறிவித்தேன்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு எப்போ தேவன் பிதானுடைய சித்தத்தையும் அவருடைய வழிகளையும் நம்மளுக்கு அறிவிக்கிறாரோ அப்போ நம்ம அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு, அப்போது தேவன் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளை ஒரு ஃப்ரெண்டாக அட்ரிபியூட் பண்ணி காட்டுறாரு. இந்த வசனங்களில் நம்ம விசுவாசம் பார்க்குறோம், கிரியை பார்க்குறோம், அப்புறம் தேவன் அவர் தன்னை வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். அப்படி இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டாக யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்மளுக்கு ஒரு நபர் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சாரு, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அதனால அவர் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார்னு தெளிவாக கொடுத்துருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல முக்கியமாக அந்த சாராம்சங்கள் எதுக்காக வருதுன்னா, விசுவாசம் விசுவாசமாக மாத்திரம் இல்லாமல் கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கணுங்கிறதுக்கான அந்த வசனங்கள் தான் அந்த பகுதியில் வரும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே தெளிவாக இங்கே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அட்ரிபியூட்டில் ஆபிரகாமுக்கு இருந்தது முக்கியமாக விசுவாசம். அந்த விசுவாசம் அதே போல் அவர் அதுக்கு அவருடைய அவர் தேவன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கீழ்ப்படிஞ்சு அதை தன்னுடைய கிரிகள்னாலும் வெளிப்படுத்தினார். எப்படி தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுக்க அவரும் ரெடியாக அந்த பலிபீடத்தை கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா, அப்படி கிரிகள்னாலும் அவர் நீதிமானாக காணப்பட்டார். அதே போல் அவருக்கு தேவன் தன்னை அடிக்கடி வெளிப்படுத்தியிருக்காரு, அவருக்கான ப்ராமிசஸை நேரடியாக அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமா அந்த 3 வசனங்களும் ஆபிரகாமுக்கு எவ்வளோ பொருந்தி வருதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? நமக்கும் தேவன் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்போது நம்ம விரும்பும் போது என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட முதலாவது தேவைப்படுறது 13வது வசனத்தில் சொன்னபடி அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்கிறத எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அது வெறும் விசுவாசமாக இருக்கக்கூடாது, நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கணும். எப்படி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்று நம்ம அதன்படி நடக்கிறது, அதன்படி வாழ்கிறது. அதுக்கு நம்மளுக்கு சில நேரங்கள் கடினமாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த பலனை கேட்கும்போது அந்த பலனையும் அவர் கொடுத்து நம்மளை
வெளிப்படுத்துவார். அந்தபடி கிரியையுள்ள அந்த விசுவாசமா இருக்கும்போது தேவன் தம்மை தாமே நமக்கும் வெளிப்படுத்துவார். அப்படி நம்ம அவர் கூட ஒரு சிநேகிதன்ற ஒரு உறவை நம்ம மேற்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சில நேரங்களில் தேவன் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேருந்து வேர் பிரிப்பார். அதை தாவீது சங்கீதம் 88:18 தெளிவாக சொல்லியிருப்பாரு. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய சுற்றி இருந்தவங்க எல்லாருமே தன்னை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆமா, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில காணப்படுற சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முக்கியமானவங்க எல்லாருமே நம்மளை விட்டு விலகி போன மாதிரி தெரியும். ஏன்னா சில டைம் நம்மளை அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தேவனை மறந்துருப்போம். அப்போ தேவன் நம்ம அவங்க கிட்ட இருந்து வேர் பிரிப்பார். ஏன்னா நம்மளை சரியான பாதையில் நடத்துறதுக்கு தான், நம்மளை தனிமைப்படுத்துகிற எண்ணத்துல நிச்சயமா இல்லை. அப்போ அவருடைய பாதையில் நம்மளை கொண்டு நம்மளை திருப்பியும் சரியான அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ஏற்று நடக்கும்போது நமக்கு சரியான உறவுகளை அதுக்கப்புறம் கொடுத்து சரியான வழியில் நடத்தி கூட்டிட்டு போவார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நேசிச்சா இந்த உலகத்தையே இருக்கிற சில விஷயங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துட்டோம்னா நம்ம தேவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைகனா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தேவனுக்கு சிநேகிதனா இருக்கணும்னா நம்ம வேர் பிரிந்து அவரிடத்துல நம்ம விசுவாசத்தோட, அந்த விசுவாசம் கிரியைகளோட இருக்கும்போது தேவன் தாமே நம்ம கிட்ட அவரை வெளிப்படுத்துவார். அந்தபடியான ஒரு உறவை நமக்கு வேணும் இல்லையா? அதற்காக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் சிநேகிதரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உங்களோட சிநேகிதராக இருக்க எங்களுக்குள்ளார அந்த விசுவாசம் நிலை கொள்ளணும். அந்த விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாக காணப்படணும் ராஜா. அதே போல் நீங்கள் எங்ககிட்ட உங்களை வெளிப்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ளும் ராஜா. இந்தபடி நீங்கள் எங்கள் தயவாய் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.